வீட்டு பேசுறேன். ஆமா, நான் வீட்டு பேசுறேன். நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் முக்கிய வாழ்வாதாரமாக திகழ்வது நீர். இதனால் தான் ஆற்றங்கரைகள் மனிதனின் நாகரீக வளர்ச்சியில் மிக பெரும் பங்காற்றுகின்றன. ஆற்றங்கரை பண்பாடு, ஆற்றங்கரை நாகரிகம் தான் நம்ம அடையாளப்படுத்தும். நைல் நதி நாகரிகம் எகிப்துல, சுமேரியாவில் யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ், இந்திய துணைக்கண்டத்துடைய வடமேற்கு பகுதியிலிருந்து சிந்துவெளி நாகரிகம் என்று நாம் அடையாளப்படுத்தி பேசி வருகிறோம். தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு ஏராளமான ஆற்றங்கரைகளை கொண்டிருக்கும் வளமான பகுதி. பாலாறு, தென்பெண்ணை, காவிரி, வைகை என தமிழ்நாட்டின் நிலப்பரப்பை செழுமையாக்கிக் கொண்டிருந்தாலும் அதன் தென்பகுதியில் பாயும் பொருணை எனும் மகத்தான ஆறானது தென்னிந்தியாவின் நாகரீக தொட்டில் என புகழப்படும் அளவிற்கு இந்திய வரலாற்றறிஞர்கள் மட்டுமல்லாமல் உலக வரலாற்றறிஞர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கும்படியான நாகரீக சான்றுகளை அள்ளிக் கொடுத்திருக்கின்றது. இன்னைக்கு தேதிக்கு பொருணை நதி தொடர்ந்து ஓடுற மாதிரி இன்னொரு நதி இல்லைன்னா சொல்லணும். தொடர்ந்து பெருக்கெடுத்து ஓடுகிற ஒற்றாத மிகச்சிறந்த நதியாக, ஒரு பண்பாட்டு நதியா பொருணை நதி இருக்கு. பொருணை என்ற சொல்லுங்க என்னன்னா, பொதுவாக ஆறு பொருள் நிலத்தோடு பொருந்தி செல்கின்ற நீர்கள். பொதிகை மலை எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். அங்கிருந்து வருகின்ற அந்த நீர் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த குளிர்ச்சி அடிப்படையாக கொண்டு அங்கே கண் பொருணை என்ற பெயர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருணை ஆற்றங்கரையில் மனித நாகரிகத்திற்கான தடயங்கள் நுண்கற்கருவி காலத்தில் இருந்தே கிடைக்கின்றன. தேனீக்காடுகள் என்று சொல்லப்படுகிற இந்த தேனி சைட்ஸ் இங்குதான் நுண்கற்கருவி காலம் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நுண்கற்கருவிகள் பலவிதமான வடிவங்களில் குவார்ட்ஸ் மற்றும் சர்ச் எனப்படும் கற்களால் செய்யப்பட்டவை. இவர்களுடைய பண்பாடு என்பது சுமார் 10,000 ஆண்டுகால பழமையானதாக இருக்கலாம். அதைத் தொடர்ந்து இரும்பு காலத்தை சார்ந்த நெடுங்கற்கள், முதுமக்கள் தாழிகள், இரும்பு உருக்கு பொருட்களும் தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளும் பொருணை ஆற்றங்கரையில் கிடைக்கின்றன. இந்த பகுதியில நம்ம பொருணை பண்பாடுன்னு சொல்ற பகுதியில கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான அகழாய்வு தலங்கள் என்ன, அங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரிதல் நமக்கு தேவை இருக்கு. அதுல முதல்ல நம்முடைய கவனத்துக்கு வர்றது ஆதிச்சரம். தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா எடுத்துனாலும் சரி, இப்ப அது ஓல்டஸ்ட் சைட்னு சொல்லுவோம். கிபி 1876 ஆண்டு ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஃபெடர் ஜாகர் எனும் இனவியல் வல்லுநர் ஆதிச்சநல்லூரில் முதலாக ஆய்வு செய்து ஏராளமான தொல்பொருட்களையும் மனித எலும்புகளையும் தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துச் சென்றார். ஜாகரின் ஆய்வுகளால் உந்துதல் பெற்ற அலெக்சாண்டர் ரே எனும் தொல்லியல் வல்லுநர் 1899 முதல் 1904 ஆண்டு வரை ஆதிச்சநல்லூரில் விரிவான தொல்லியல் அகழாய்வினை மேற்கொண்டார். இதில் ஏராளமான தொல்பொருட்கள் கிடைத்தன. அதற்கு பின் 100 ஆண்டுகள் கழித்து 2004 ஆண்டு ஒன்றிய அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தது. இதில் 185 முதுமக்கள் தாழிகளும் ஏராளமான தொல்பொருட்களும் கிடைத்தன. மீண்டும் 2021-23 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் அலெக்சாண்டர் ரே கண்டெடுத்த
தொல்பொருட்களை ஒத்த ஏராளமான தொல்பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் முன்னே தொடர்ந்து 100 ஆண்டுகளாக அது இருக்கிறது. அதற்கு காரணம், இவ்வளவு பெரிய ஈமக்காடு இருக்கிற இடத்தில் மனிதன் வாழ்ந்த இடம் எது என்பது அறியப்படாமலே இருந்தது. இதுக்கு ஒரு விடை காணும் விதமாக தான் நம்ம என்ன பண்ணோம், தமிழ்நாடு அரசு தொழில்துறை மூலமாக நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம். எங்களுடைய முழு நோக்கமே இங்க ஒரு ஹேபிடேஷன், மக்கள் வாழ்விட பகுதி, அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறது. ஆதிச்சநல்லூர் பகுதியில் வாழ்ந்த தொல்தமிழர் வாழ்விட பகுதியினை கண்டறியும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் 2021 ஆண்டு முழு முயற்சியில் களமிறங்கினர். ஆதிச்சநல்லூர் புதைப்பிட பகுதியினை சுற்றி இருக்கும் வீரலப்பேரி, புளியங்குளம், தற்போதைய ஆதிச்சநல்லூர் கிராமம் ஆகிய இடங்களில் தொல்லியல் ஆய்வாளர்கள் அகழாய்வு செய்தனர். தற்போதைய ஆதிச்சநல்லூர் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் வாழ்விட பகுதிக்கான சான்றுகள் வெளிப்பட்டன. மக்கள் வாழ்விட பகுதியை நாங்க அகழ்வாய்ச்சி மூலியமா வெற்றிகரமா கண்டுபிடிச்சோம். அது ரொம்ப உணர்ச்சிகரமான தருணமா இருக்கும். ஆதிச்சநல்லூர் பக்கத்துல இருக்க ஏரி பகுதியில தான் பண்டைய கால மக்கள் வாழ்ந்துருக்கோம். இப்போ அது நீர்பிடிப்பு பகுதியா மாறினதால மக்கள் தற்போதுள்ள ஆதிச்சநல்லூர் கிராமத்துக்கு இடம்பெயர்ந்திருக்கணும். இதற்கான தொல்லியல் சான்றுகள் எங்களுக்கு அகழ்வாய்ச்சி மூலியமா நிறையவே கிடைச்சிருக்கு. இரும்பு பொருட்கள், குறியீடுகள் பொறித்த பானை ஓடுகள், புதைவிட பகுதியில் கண்டறியப்பட்டதை ஒத்த பல்வேறு வகையான வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட பானை ஓடுகள் என மக்கள் வாழ்விடத்திற்கான சான்றுகள் ஏராளமாக வெளிப்பட்டன. அதே போல ஆதிச்சநல்லூர் வாழ்விட பகுதியின் காலத்தை உறுதி செய்வதற்கான கரிம மாதிரிகளும் அகழாய்வு குழியில் இருந்து கண்டறியப்பட்டன. ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச அந்த கரிம பொருளை ஆய்வு கிடைச்சிருக்காங்க. பீட்டா அனலிட்டிக்கல் புளோரிடால அதுல இருந்து கிடைத்திருக்கக்கூடிய முடிவு அப்படி என்னன்னா கிமு 2522 அப்படின்னு ஒரு தேதி. இன்னைக்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த பகுதியில மக்கள் வாழ்ந்தார்கள், குடியிருப்பு இருந்ததற்கான ஆதாரம். பொருளை ஆற்றங்கரை நாகரிகத்தின் தொன்மையை ஆதிச்சநல்லூர் உலகிற்கு உணர்த்திக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பொருணையாறு கடலில் கலக்கும் கழிமுக பகுதியில் சங்க இலக்கியங்கள் போற்றும் ஒரு முக்கிய பகுதி அமைந்துள்ளது, கொற்கை. கொற்கை சங்க காலத்துல ஒரு முக்கியமான துறைமுகமா இருந்திருக்கு. ஏராளமான சங்க இலக்கிய பாடல்கள் கொற்கையை பற்றியும் கொற்கையின் முத்தை பற்றியும் சிறப்பாக குறிப்பிடுவதோடு பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சீ எனும் கிரேக்க கடல் வழி பயண நூலும் தாலமி, பிளினி போன்ற அயல்நாட்டவரின் குறிப்புகளும் கொற்கையை பற்றி சிறப்பாக குறிப்பிடுகின்றன. 1876 ஆண்டு ராபர்ட் கால்வெல் கொற்கையில் ஒரு சிறிய அளவிலான அகழாய்வினை முதலாக மேற்கொண்டார். அதற்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தொடங்கப்பட்டவுடன் தன்னுடைய முதல் தொல்லியல் அகழாய்வினை 1967 ஆண்டு கொற்கையில் நடத்தியது. அதைத் தொடர்ந்து 2021 ஆண்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் கொற்கையில் ஒரு விரிவான தொல்லியல் அகழாய்வினை மேற்கொள்ளும் முயற்சியில் களமிறங்கினர். கொற்கையின் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆறுமுகமங்கலம், அகலம், மாரமங்கலம் அப்படிங்கிற இடத்தை நம்ம அகழாய்வுக்கான தேர்வு செய்யப்பட்ட இடமா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். கொற்கை தொல்லியல் அகழாய்வில் சங்க காலத்தை சார்ந்த செங்கல் கட்டுமானங்களும் பல்வேறு நாடுகளுடன் வணிகம் நடத்தியதற்கான சான்றுகளாக அயலக பானை ஓடுகளும் வெளிக்கொண்டு வரப்பட்டன. மேலும் சுடுமண்ணால் ஆன வடிகட்டும் குழாய்கள், குறியீடுகள் மற்றும் தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், வட்ட சில்லுகள்,
சுடுமண் சிற்பங்கள், பல வகையான மணிகள், சங்கு வளையல்கள் என ஏராளமான தொல்பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. நம்ம கண்முன்னால் கிடைக்கிற எல்லா சான்றுகளையும் மொத்தமா வச்சு பார்த்தா கொற்கை ஒரு காலத்தில் மிக முக்கியமான துறைமுகமாக இருந்திருக்கும் என்பது தெளிவாகிறது. அதே நேரம் ஆதிச்சநல்லூரை போலவே இருக்கும் பழமையான இரும்பு கால தொல்லியல் தலமான சிவகலையில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் விரிவான ஆய்வினை மேற்கொண்டனர். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கர்ல பரியல் கிரவுண்ட் இருக்கு. சிவகலை மாநிலம் டீச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவருதான் டிபார்ட்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி லெட்டர் மூலியமா கொடுக்குறாரு. ஆதிச்சநல்லூர்ல இருக்கக்கூடிய தொல்லியல் களம் மாதிரியே சிவகலையிலும் தொல்லியல் மேடு இருக்கு. அப்போ கண்டிப்பாக சிவகலையை சுற்றி சாணிகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு ஆசையில இந்த பகுதியை அப்படி ஆய்வு செஞ்சார் 2012. அந்த பகுதியில் போய் பார்த்தாச்சுன்னா இங்கேயும் முதுமக்கள் தாளிகள். அதனால இதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி இதை பற்றி நல்லா கொண்டு போயிருந்து இன்னைக்கு தமிழக தொழில்துறை ஆய்வுகள் பண்ணிட்டு சிவகலை புதைப்பிட பகுதிகளான வரம்பு, வேட்மா நகர், மூலக்கரை ஆகிய இடங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 3 கட்டங்களில் விரிவான தொல்லியல் அகழாய்வுகளை நடத்தியது. இதில் 160 முதுமக்கள் தாழிகளும் ஏராளமான தொல்பொருட்களும் வெளிக்கொண்டு வரப்பட்டன. முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவகலை முதுமக்கள் தாழியில வளையல் பொருளாக நெல்மணிகள் வைக்கப்பட்டது. அதை அமெரிக்காவுக்கு வீட்டா லெபார்டரிக்கு அனுப்பி அதை காலக்கணிப்பு செஞ்சு அந்த காலக்கணிப்பு கிமு 1155 கிமு 1159 இந்த வகையான நெல் என்று பயிரிடப்பட்ட நெல் என்றுதான் பொருணை ஆற்றங்கரையில் 3155 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நெல்லை பயிரிட்டதற்கான சான்று இந்த ஆய்வு முடிவின் மூலமாக உலகுக்கு உணர்த்தப்பட்டது. அதே போல சிவகலை மக்கள் வாழ்விட பகுதிகளான பராக்கிரம பாண்டி, பொட்டல்கோட்டை, ஆவாரங்காடு, செக்கடி ஆகிய இடங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நடத்திய விரிவான தொல்லியல் அகழாய்வுகளில் மக்கள் வாழ்விடத்திற்கான ஏராளமான தொல்லியல் சான்றுகள் வெளிப்பட்டன. இந்த அகழாய்வுகள்ல தமிழில் எழுத்துக்களில் எழுதப்பட்ட பானை ஓடுகளும் கிடைத்திருக்கின்றன. அந்த அடுக்கில் கிடைச்ச ஒரு கரிமப் பொருளை ஆய்வுக்கு அனுப்பும் போது அறிவியல் பூர்வமாக ஒரு விடை கிடைத்திருக்கிறது. அதனுடைய வயது கிமு 685. கிமு 7ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் மத்தியில் எழுத்தறிவு பரவலாக இருந்தது என்பதை சிவகலை ஆய்வு முடிவு அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு மூலம் உறுதி செய்தது. அதே நேரத்தில் எழுத்தறிவு சார்ந்த முக்கிய சான்றுகள் சிவகலைக்கு அருகே நம்பியாற்றின் கரையில் அமைந்திருக்கும் துலுக்கல்பட்டி மக்கள் வாழ்விட பகுதியினை அகழாய்வு செய்த போது கிடைத்தன. இந்தியாவிலேயே அதிக அளவிலான குறியீடு கொண்ட பானையோடுகள் தமிழகத்துல துலுக்கல்பட்டி அகழாய்வு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 4800க்கு மேற்பட்ட குறியீடு கொண்ட பானையோடுகள் இந்த ஆய்வை நாங்கள் கண்டெடுத்திருக்கிறோம். இந்த குறியீடுகளை சிந்து சமவெளி பானை ஓட்டில் இருக்கக்கூடிய குறியீடுகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் போது சுமார் 60% நமக்கு ஒத்து போகுதுன்றது இந்த ஆய்வுல நமக்கு தெரியும். அதே நேரத்தில் சிவகலை அகழாய்வில் முதுமக்கள் தாழிகளில் இருந்து பலவிதமான இரும்பு பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. இதன் மூலம் இரும்பின் தொன்மை குறித்தான ஒட்டுமொத்த உலக பார்வையை திருத்தி அமைக்கப்பட்டது. தமிழர்களுடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு பயணத்தை இப்போ நான் அறிவிக்க போகிறேன். It is so imperative that this story now be told to not only an Indian national audience but all over the world. தமிழ் நிலத்தின் வரலாற்றை உலகமே திரும்பி பார்ப்பதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். It is
Department of Tamil Nadu Archaeology to discover for the first time in the world. Now things are changing, and Tamil Nadu is one of those areas which is providing evidence for an independent culture and distinctive technologies also. ஒரு பொதுமக்கள் தாழியிலிருந்து பல்வேறு இரும்பு பொருட்கள் கரிமமாக வைக்கப்பட்டது. கரிம கதிரவக்க காலக்கணிப்பு என்று சொல்லப்படுகிற AMS டேட் அதை பண்ணோம். 4 காலங்கள் 2500க்கும் 3000க்கும் இடையிலும், பிறகு 2 கால கணிப்புகள் 3000க்கு மேலே 3345 வரைக்கும் சென்றன. இருந்தாலும் கூட எங்களுக்குள் மீண்டும் எங்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பொதுமக்கள் தாலிகளையே காலக்கணிப்பு செய்யும். அதற்குதான் OSL என்று அழைக்கப்படுகிற அந்த காலை கணிப்பை PSIT ஆய்வு கொடுத்தது அனைவரும் அதே மொத்த காலக்கணிப்பு PRL என்று சொல்லப்படுகிற பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி அதே மண்பாண்டத்தை அங்கு அனுப்பினோம். அவர்களும் அதே காலக்கணிப்பை தந்தார்கள். இன்றைய நிலையில் உலகத்திலேயே காலத்தால் முக்கிய இரும்பு கிடைத்தது தமிழகத்தில் தான் என்பது அதற்கு முதலாக இந்த காலக்கணிப்பு மூலம் உறுதி செய்யப்பட்டது. அறிவியல் பூர்வமாக இந்த தொல்லியல் முடிவுகளை சான்றுகளின் அடிப்படையில் உலகம் அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நாம் இன்று நிறுவியிருக்கிறோம். We have found out some very interesting facts about the Iron Age of state. When the Iron Age was in existence in this part of the country, Indus was in the Bronze Age. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகக்கே சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்கிச்சு. இந்த மாபெரும் மானுடவியல் ஆய்வு பெருமத்தை அறிவிக்கிறேன். பொருளை ஆற்றங்கரை அகழாய்வு முடிவுகள் மூலமாக இரும்பின் உறுதியோடு உறக்க சொல்வோம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தொடங்கி எழுத வேண்டும் என்று